காவகாலியிலே வீழ்ந்து மூழ்கும் வேளையிலே, காவகாலியிலே தாவி என்னை மீட்ட என் அரசே, வாழ்வில் மறப்பேனோ. தாவி என்னை மீட்ட என் அரசே, வாழ்வில் மறப்பேனோ. உம்மை போல யாரே உலகிலே என்னை நேசித்தாரோ, ஏசையா உம்மை போல யாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு: விலகி விழுந்து விடாமல். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 17. பாசி படிந்த நிலத்தில் நடப்பதே வாலிப பருவம். நாம் எங்கே, எப்போது, எப்படி விழுவோம் என்பது தெரியாது, யாருக்கும் புரியாது. வாலிபருக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் வரிதான் இது. ஆனால் இன்று வாலிபர் மாத்திரமல்ல, அனைவருமே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நாம் அகப்பட்டிருக்கிறோம். ஆம், கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வேதத்துக்கு புறம்பான செய்திகளும் மலிந்து கிடக்கின்றன. எச்சரிக்கை: பாவத்தில் அகப்பட்டு விழுந்து போகும் ஒரு நிலை, மறுபுறத்தில் புறம்பான உபதேசங்களால் இழுபட்டு வாழ்க்கை திசை மாறி போகும் இன்னும் ஒரு பரிதாப நிலை. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு திரியும் ஓநாய்களுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்கவில்லையானால் நாமும் விழுந்து விடுவோம். ஆதலால் பிரியமானவர்களே என்று பேதுரு இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் என்றால் முன்னே என்ன எழுதியுள்ளார் என்பதை கவனிக்க வேண்டும். இதை குறித்து பவுலும் எழுதியிருக்கிறார் என்று பேதுரு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அதாவது, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள். அவர்களின் தந்திரங்களுக்குள் சிக்கி விலகி விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். இதற்கு தப்பித்துக்கொள்ள ஒரே வழி, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்கிறார் பேதுரு. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நாம் விழுந்து விடாமல் இருக்க தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு நமக்கு மிக அவசியம். அதில் உறுதியாய் இருக்கும்போது நாம் ஒருபோதும் வழிவிலகி போய்விட மாட்டோம் அல்லவா? தேவ பிள்ளையே, நாம் சில வேளைகளில் நமக்கு சாதகமான உபதேசங்களையே நாடி போவது உண்டு. சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலே சபைக்கு சபை மாறி மாறி அலைகிறவர்களும் இருக்கின்றனர். எச்சரிக்கை செய்தாலே சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறவர்கள் இருக்கின்றனர். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நமது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் நமது சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது நம்மை புடமிட நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்வு தேவனுக்கு உகந்ததாய் இருக்கும். தேவ வசனத்தில் கட்டி எழுப்பப்பட நாம் முயற்சிகளை எடுக்காவிட்டால் வசனத்தை விடுத்து நமக்கு சாதகமான உபதேசங்களை நாடி ஓடுவதனால் வழி விலகி நாமே நமது வாழ்வை அழிவை நோக்கி வழி நடத்துபவர்களாய் இருப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இக்காலத்தில் நிலவி வரும் சகல வேத புரட்டுகளுக்குள்ளும் தந்திரமான உபதேசங்களுக்குள்ளும் சிக்கி வழிவிலகி போய்விடாதபடிக்கு நான் வேத வசனத்தினால் கட்டி எழுப்பப்பட என்னை ஒப்படைக்கிறேன். ஆமேன்.